மனதை வலிமையாக்குவது எப்படி? ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஞான உவமைகள். வணக்கம். எந்தவிதமான ஆன்மீக பயிற்சியும் இல்லாமல் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டால் நம் மனத்தின் தெளிவு குலைந்துவிடும். அதன் தனித்துவத்தை இழந்துவிடும். இதை எப்படி தவிர்ப்பது? இதற்கு குருதேவர் ஒரு அற்புதமான உவமையை காட்டுகிறார். புதிதாக கறந்த பாலை ஒரு பாத்திரம் நிறைய இருக்கும் தண்ணீரில் ஊற்றினால் என்ன ஆகும்? பாலும் தண்ணீரும் ஒன்றோடு ஒன்று கலந்துவிடும். பாலை தனியாக பிரிப்பது கிட்டத்தட்ட முடியாத காரியம். ஆனால் அதே பாலை தனியாக எடுத்து உறையிட்டு தயிராக்கி கடைந்து வெண்ணெயாக மாற்றிய பிறகு அந்த வெண்ணெயை அதே தண்ணீரில் போட்டால் என்ன ஆகும்? அது தண்ணீரோடு கலக்காமல் ஒட்டாமல் மிதக்கும். இந்த உவமை ஆன்மீக பயிற்சியின் அவசியத்தை விளக்குகிறது. பயிற்சியற்ற நம் மனம் அந்த பாலைப் போன்றது. உலக வாழ்க்கை என்னும் தண்ணீரில் அது எளிதில் கலந்துவிடும். ஆனால் பாலை கடைந்து வெண்ணெய் எடுப்பது போல ஒரு சாதகன் தனிமையில் தியானம், பிரார்த்தனை போன்ற பயிற்சிகளைச் செய்து மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்படி பக்குவப்பட்ட மனம் வெண்ணெயைப் போல வலிமையாகிவிடும். பிறகு அந்த மனம் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் உலகப் பற்றுகளால் பாதிக்கப்படாமல் தண்ணீரில் மிதக்கும் வெண்ணெயைப் போல ஒட்டாமல் மிதக்கும். எனவே உலகமென்னும் நீரில் இறங்கும் முன் உங்கள் மனதை சாதனையால் கடைந்து வெண்ணெயாக்குங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் இந்த ஆழமான உவமையை உங்கள் வாழ்வில் பின்பற்றுங்கள். சரி, மனிதர்களாகிய நாம் எந்த ஆன்மீக நிலையில் இருக்கிறோம்? அடுத்த காணொளியில் ஒரு சுயபரிசோதனை செய்வோம். நன்றி.